தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம குரு வக்ரகதி அடையும் போது எல்லா ராசி அன்பர்களுக்கும் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், விளைவுகள், அடுத்து அந்த ராசி அன்பர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கக்கூடிய பலன்கள், இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு எல்லா பதிவுலையும் பார்க்க போறோம். இந்த குரு பகவான் வருகின்ற அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி காலை 11:46 மிருகஷீரிடம் 2ஆம் பாதத்தில் வக்ரகதி அடைகிறார். இப்படி அடையக்கூடிய அந்த குரு பகவான் எப்போ வக்ர நிவர்த்தி பெறாரு அப்படின்னு பார்க்கும்போது வருகின்ற 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி மதியம் சுமார் 2:30 ரோஹிணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல அந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இந்த குரு பகவான் சொன்னாலே எல்லோருக்குமே நினைவுக்கு வருது ஒரு ராஜ கிரகம். எல்லா கிரகங்களுக்கும் ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய, எல்லா கிரகங்களையும் விட அதிகமான பல மடங்கு நன்மையை தரக்கூடியவர் ஜோதிட ரீதியாக இந்த குரு பகவான் மட்டுமே அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம். அதேதான் உண்மையும் கூட. அந்த குரு பகவான் இல்லாம எந்த ஒரு சுப காரியங்களும் எந்த ஒரு வருமானங்களும் கிடைக்கிறதே கிடையாது யார் ஒருவர் ஜாதகத்திலையும். இந்த குரு பகவான் வீற்றிருக்கின்ற இடத்தை பொறுத்து, இந்த பாவகத்தை பொறுத்துதான் அந்த குரு பகவானின் தன்மைன்றது ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் கிடைக்கிறது. இப்ப குரு பகவான் நல்ல இடத்துல, அதாவது 2, 4, 11 இந்த மாதிரியான ஒரு நல்ல இடத்துல பாவகத்துல இருந்தாருன்னா அந்த ஜாதகத்திற்கு வருமானத்திற்கு எந்த விதமான குறைவும் இன்றி நிரந்தர வருமானம்ன்றது ஒவ்வொரு அந்த ஜாதகருக்கு எப்போதுமே கிடைத்திருக்கும். அதே சமயத்துல சொத்து சம்பந்தமான சில விஷயங்கள், வீட்டுல சுப நிகழ்ச்சிகள், எல்லாருமே ரொம்ப எதிர்பார்க்கிறது நம்ம குடும்பம் நிம்மதியாக இருக்கணும். நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் நிம்மதியாக இருக்கணும், குழந்தைகள் நல்ல ஆரோக்கியமா இருக்கணும், நல்ல ஒரு படிப்பை கத்துக்கணும் அப்படின்றதுதான் எல்லோருடைய வாழ்க்கையிலுமே எல்லோருமே விரும்பக்கூடியது. அத்தனையும் கொடுக்கக்கூடியவர் அந்த குரு பகவான். இப்ப வக்ரகதி அடையும் போது பாவத்தன்மையை பெறுகிறார், பின்னோக்கி நகர்கிறார். மிருகஷீரிடம் 2ஆம் பாதத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் பின்னோக்கி நகர்ந்து ரோஹிணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திற்கு வரும்போது அவர் தன்னுடைய சுபத்தன்மையை இழக்கிறார். இந்த சுபத்தன்மையை இழக்கும் போது ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களும் ஒவ்வொரு ராசி அன்பர்களும் எந்த மாதிரியான மாற்றங்களை பெற போறாருன்னு தான் நம்ம இந்த பதிவுல எல்லா பதிவுலையும் நம்ம பார்க்க போறோம். இப்போ குரு பகவான் வக்ரகதி அடையும் போது இது பலன்களா நமக்கு கிடைக்குமா இல்ல ஒரு மாற்றங்களா கிடைக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள் தான் கிடைக்கும். பலன்கள்ன்றது பாத்தீங்கன்னா அவர் ஒரு வருடத்திற்கு உண்டான பலன்களை தான் கொடுக்க போறாரு. ஆனால் இந்த 4 மாதம், இது எத்தனை மாதங்கள் இந்த வக்ரகதி அடைகிறார் அப்படின்னு பார்க்கும்போது 4 மாதங்கள் வக்ரகதி அடைகிறார். இந்த வக்ரகதியில இருக்கும் போது அந்த குரு பகவான் சில மாற்றங்களை ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும் கொடுக்க போறாருன்னு தான் சொல்லணும். அந்த மாற்றங்கள் எல்லாம் எந்த மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணணும், அதே சமயத்துல அந்த மாற்றங்கள்னால நமக்கு என்னென்ன நன்மைகள் அல்லது என்னென்ன கெடுபலன்கள் கிடைக்க போகுதா அப்படின்றதுதான் நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் பார்க்க போறோம். இந்த பதிவை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவங்களும் அதே ராசி அன்பர்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியாத விஷயங்கள், சில ஜோதிட ரீதியாக சில பேர் பாத்தீங்கன்னா கடன் நிறைய இருந்துகிட்டே இருந்திருக்கும். அந்த கடனில் இருந்து நிவர்த்தி அடைய முடியாமல் நம்ம என்ன செய்யறதுனே தெரியாம அப்படி நிலகுலைஞ்சு போய் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் உங்களுடைய பதிவு ஒரு ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வரும். கும்பராசி அன்பர்களுக்கு குரு பகவான் 4ஆம் இடத்துல மே மாதம் பெயர்ச்சியாகி வந்தாரு. இந்த 4ஆம் இடத்துலதான் குரு பகவான் வக்ரகதி அடைய போறாரு. கிட்டத்தட்ட ஒரு 4 பாதங்களை கடந்து வரப்போறாருன்னு தான் சொல்லணும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு. இந்த கும்பராசி என்பர்களுக்கு குரு பகவான் யாரு அப்படின்னு பார்க்கும்போது குடும்பஸ்தானாதிபதி, லாபஸ்தானாதிபதி, முக்கியமான ஒரு நன்மைகளை தரக்கூடியவர் இந்த குரு பகவான். இந்த கும்பராசி என்பர்களுக்கு குரு இல்லைன்னா இந்த ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. வேற எந்த கிரகங்களாவது இந்த கும்பராசி என்பர்களுக்கு நன்மையை கொடுக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா பெரிய அளவுக்கு நன்மையை கொடுக்காது. இந்த குரு மட்டும்தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு மிக பெரிய பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்குது. இப்போ இந்த குரு பகவான் இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த 4ஆம் இடத்துல வக்ரகதி அடையும் போது இவர்களுக்கு சில விரய செலவுகள் அதிகமாக, சொத்து சம்பந்தமான விரய செலவுகள், அடுத்து தாயார் சம்பந்தமான விரய செலவுகள், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய படிப்பு சம்பந்தமான குழந்தைகளுக்கு படிக்க வைக்கணும்ன்ற விதத்துல அதற்குண்டான செலவுகள், இந்த மாதிரியா குரு வக்ரம் அடையும் போது செலவுகளினுடைய விகிதம்
அதிகமாக கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு. ஏற்கனவே ஜென்ம சனியினுடைய தாக்கத்துல அதிகமா இருக்கக்கூடிய இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அவர் சனி வக்ரமாக தான் இருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு நவம்பர் 15 வரை அந்த சனியும் வக்ரகதியில இருக்கிறதுனால ஒரு 2 மாதங்கள் இந்த குரு வக்ரம் அடைவதனால மொத்தம் குரு பகவான் 4 மாதங்கள் வக்ரம் அடைகிறாரு. அந்த சனியோடு சேர்ந்து செயல்படும் போது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமா அடுத்த கட்ட லெவலுக்கு போக போறீங்க. இது நாள் வரைக்கும் ஒரு கார் வாங்க மாட்டீங்களா, இல்ல ஒரு சொந்தமா ஒரு வீடு வாங்க மாட்டீங்களா, இல்ல எனக்குன்னு ஒரு சொந்தமா ஒரு வேலை வேணும், சொந்தமா தொழில் தொடங்கணும், இப்படி உங்களுக்குன்னு உண்டான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு உண்டான ஒரு தகுந்த நேரம் தான் இந்த குரு வக்ரகதி அடையும் போது வருகின்ற ஒரு சூழ்நிலைகள் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு. இந்த கும்பராசியினுடைய மனநிலை எப்போதுமே எப்படி இருக்கும்னா, தன்னுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. பிரச்சனை இல்லாத வாழ்க்கை யாருக்காவது உண்டா அப்படின்னு கேட்டேன்னா யாருக்குமே கிடையாது. அதுலயும் இந்த கும்பராசி அன்பர்கள் தன்னுடைய அளவுக்கு அதிகமாக தன்னுடைய ஸ்டேஜுக்கு, இப்போ நீங்க கல்லூரி பருவத்துல இருக்கிறீங்கன்னா நீங்க தான் குடும்ப பாரத்தை சுமக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருப்பீங்க. கல்லூரிக்கும் போயிட்டு அங்கேயும் பார்ட் டைம் ஜாபு வேலை பார்த்துக்கிட்டு நீங்க உங்களுடைய குடும்பத்தை சுமக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு ஸ்டேஜையும் மீறி உங்களுடைய ஒரு வழின்றது இருக்கும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு. அதே சமயத்துல திருமணம் ஆயாச்சா, நீங்க எப்போ திருமணம் ஆதோ நீங்களும் அந்த குடும்பத்துல ஒரு உழைப்பாளியா இருந்து அந்த குடும்பத்தை முன்னின்று நடத்துவதற்கு போன இடத்துல அந்த கணவனுடைய தங்கைகளுக்கு சகோதரிகளுக்கு திருமணம் செய்வது வைப்பது கூட உங்களுடைய கடமையாக தான் இருக்கும். அந்த அளவிற்கு போன இடத்துல பூந்த வீட்டுல கூட உங்களுடைய ஒரு பங்களிப்புன்றது இந்த கும்பராசி என்பவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒண்ணா இருக்கும். அந்த அளவிற்கு உங்களுடைய ஸ்டேஜையும் மீறி உங்களுடைய தகுதியையும் மீறி உங்களுடைய வாழ்க்கை அர்ப்பணிக்கப்பட்டதாக இருக்கும் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு. இப்படிப்பட்ட இந்த கும்பராசி என்பவர்களுக்கு கடந்த 1.5 வருடம் நம்ம சொல்ல தேவையே இல்லை. நிறைய பேர் நிறைய பிரச்சனைகளுக்கு இடையில மாட்டிட்டு இருக்கிறீங்க. இந்த குரு வக்ரம் ஆக போறாரு அப்படின்னு சொல்லதுல இருந்து ஒரு சின்ன சலசலப்பு இருந்துகிட்டே இருக்கும். உங்களுடைய மன ரீதியாக பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு தொந்தரவுகள் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா திடீர்னு உங்களுக்கு இது நாள் வரைக்கும் ஒரு தாயாருனுடைய ஒத்துழைப்பு கிடைக்குது. அந்த தாயாருனுடைய ஒத்துழைப்புன்றது இந்த 4 மாதத்துல உங்களுக்கு கிடைப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை இல்லை. தேவையில்லாத ஒரு சண்டை சச்சரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா சொத்து சம்பந்தமான ஒரு வில்லங்க பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த கும்பராசி அன்பர்களுக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு என்னன்னா, அந்த இடத்துல நீங்க அதிகமான ஒரு செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். நீங்க இதுக்கு இடையில நீங்க அந்த காசு செலவு பண்ணாம ஏதாவது செஞ்சிடலாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதற்குண்டான வாய்ப்புகள் எதுவுமே இல்லை. சொத்து சம்பந்தமான வழக்குகள்ல நீங்க அங்க காசு செலவு பண்ணாதான் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை வரும். இந்த கும்பராசி அன்பர்கள்ல கும்பராசியில பாத்தீங்கன்னா 3 நட்சத்திர அன்பர்கள், அவிட்ட நட்சத்திர அன்பர்கள், சதயம் நட்சத்திர அன்பர்கள், பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள். இந்த அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்துல தொழில்ல நிறைய ஒரு மாற்றங்களை செய்யணும்னு நினைக்கிறீங்க. மூலதனத்திற்காக காத்துட்டு இருக்கிறீங்க. யாராவது ஒருத்தர் நம்மளுக்குன்னு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா, ஒரு இன்வெஸ்டர்ஸ் யாராவது வரமாட்டாங்களா அப்படின்ற ஒரு சூழல் உங்களுக்கு இருந்துட்டு இருக்கு. ஏன்னா இன்னும் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கணும். நிறைய கடன் இருக்கு, அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு தொழில் சம்பந்தமான ஒரு இன்வெஸ்டர்ஸ் நீங்க தேடிட்டு இருக்கிறீங்க. அது கிடைப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்க போது இந்த குரு வக்ரகதி. அடுத்த சதய நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு திருமணம் சம்பந்தமான ஏற்பாடுகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. அதே சமயத்துல தாயாரினுடைய இழப்பு, உங்களுக்கு தாயார் மூலமாக மருத்துவ செலவுகள் வருவதற்கும் உங்களுக்கு இந்த காலகட்டம் குரு வக்ரகதி ஒரு நல்ல ஒரு சாதகமா தான் இருக்குது. அதுல மருத்துவ ஆலோசனைன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கு. உங்களுடைய உடம்புலையும் கொஞ்சம் அக்கறை காட்டினீங்கன்னா சதய நட்சத்திர அன்பர்கள் அந்த ஒரு குரு வக்ரகதி ஒரு தேவையில்லாத செலவுகள் இருந்து ஒரு தவிர்ப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு நேரமாக இருக்கும். பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்துல நீங்க எதிர்பார்த்த வருமானம் எல்லாமே வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதனால் வரைக்கும் நல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க, எல்லாமே நடந்துட்டு இருக்குது, கடன்கள்லாம் நிறைய அடைச்சிட்டு வந்தாலும் உங்களுக்கு அந்த வருமானம்ன்றது உங்களுக்கு ஒரு திருப்திகரமாக இல்லை. அந்த உங்களுக்கு ஏற்ற ஒரு திருப்தி கொடுக்கக்கூடிய ஒரு வருமானம்ன்றது இந்த குரு வக்ரகதி உங்களுக்கு ஒரு நல்ல அளவலாவிய ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த குரு வக்ரகதி பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு. கும்ப ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் எப்போதுமே ஒரு
துடுக்கோட தான் இருப்பீங்க. ஒரு சுறுசுறுப்போட எந்த நேரத்திலயும் எதை செய்ய சொன்னாலும் கண்டிப்பா அதை ஒரு ஃபாஸ்டா விரைவாக முடிக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பீங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த பெண்கள் நீங்க சுயமாக தொழில் தொடங்குவதற்கு உண்டான ஒரு யோகமான ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்துல நீங்க உங்களுடைய திறமைகளையும் வெளிப்படுத்துவதற்கு உண்டான ஒரு காலகட்டம். வேலை வாய்ப்பை நோக்கி பயணிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு அமைப்பாக தான் இருக்க போது. உங்களுக்கு அந்த ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை, குடும்ப உறவுகள் மூலமாக சாதகமான ஒரு சூழ்நிலை, கணவன் மூலமாக ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை, இது நாள் வரைக்கும் சிடுசிடுன்னு இருந்திருக்கக்கூடிய அந்த கணவனாகப்பட்டவர் உங்களுக்கு இனிமேல் இந்த குரு வக்ரகதியில ஒரு நல்ல ஒரு புன்சிரிப்போடையும் உங்களுக்கு ஏற்று நடக்கிறவாறும் இருப்பாரு. அதனால இந்த பெண்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த குரு வக்ரகதி கும்பராசி அன்பர்களுக்கு. இது நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லியிருக்கிறோம். இது ஒவ்வொரு ராசி அன்பர், அதாவது இந்த ராசியில இருக்கக்கூடிய கும்ப ராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுடைய சுய ஜாதக தசா புத்திப்படி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கணும் விருப்பப்பட்டாலும், உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், அடுத்து உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்ன கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.